இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் ₹100 என்னது? ₹100 இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். சண்டிகார் பயணங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே நான் என்னுடைய பயணத்திட்டம் அப்படின்னா, நான் அமிர்தசரஸினுடைய அந்த விமான நிலையத்திலேருந்து டெல்லி போய், டெல்லியில் இரவு 2:30 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி 5:30 மணிக்கு காலையில் சென்னை 10 மணிக்கு உவே சாருடைய பிறந்த நாளைக்கு நான் அதை பேச வரணும் அப்படின்னு வச்சுருந்தேன். முடிச்சுட்டு மாலையில் திருச்சி போய் எங்கள் ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போகணும். அப்புறம் அடுத்து நம்ம சாப்பிட்டு ஏர்போர்ட் போவோமான்னு கேட்டப்போ தான் கோவிந்தராஜன் சொன்னார், இங்கே முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னாரு. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே தான் வால்மீகி ராமாயணம் எழுதின இடம் அப்படின்னு ஒரு இடத்த கூப்பிட்டு போய் காமிச்சார். அற்புதமான கோயிலுங்க. அதாவது நீங்கள் ஒரு வேளை அங்கே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏறத்தாழ ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அத்தனை பெரிய இதில் ஒரு பிரம்மாண்டமான குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு நடுவில், அந்த குளத்துக்கு நடுவில் இந்த ஒரு கோவில் கட்டப்பட்டு அதில் மிக பெரிய உருவத்தோட சிலையோட இப்படி உட்கார்ந்து ஒரு திருவள்ளுவர் மாதிரி இருக்கார். பார்த்தா அப்படி எழுதுறாருங்க. இந்த கோயிலை தான் போய் பார்க்க போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. வால்மீகி யாரு நமக்கு தெரியும். இந்தியாவுடைய மாபெரும் இதிகாசங்கள் 2. ஒன்று வால்மீகி எழுதிய ராமாயணம், மற்றொன்று வியாசர் எழுதிய மகாபாரதம். வால்மீகி பெரிய கவிஞர், எழுத்தாளரா? இவர் ஒரு வேடராக, வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்திருக்கிறார். வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்த இவருக்கான அந்த ஒரு காலமும் நேரமும் வருகிற போது அந்த வழியாக நாரதர் வந்தாராம். அவரை பிடிச்சி கட்டி வச்சு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்குறாரு. அவர்கிட்ட என்ன இருக்கும், அதிகமாக போனால் தம்புரா மாதிரி ஒரு இதை வச்சுருப்பார். கட்டி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கூட அப்படின்னு கேட்டு வாங்குறாரு. அப்போ அவர் கேட்டாராம், இதெல்லாம் நீ யாருக்கு செய்கிறேன்? எனக்கும் என் குடும்பத்துக்கு என் சுற்றத்தான் இருக்கும். சரி, நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் உன்னுடைய குடும்பத்தார்ட்ட சுற்றத்தார்ட்ட என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து வாங்கிக்கிறீங்களா? நான் தர்ற பொருளை வாங்கிக்கிறீங்கள, என்னுடைய பாவத்தை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு வா. அதே போல் போய் கேட்டார். அவங்கெல்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் வாங்க மாட்டோம், நீ பொருள் தான் கொடுக்கணும், பாவத்தை நாங்கள் இதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு எல்லாம் விளையிக்கிட்டாங்க. அப்போ தான் இவர்கிட்ட வந்தவுடனே, நான் இப்படி சொல்கிறாங்களே என்னொடனே, இதுதான் உலகம், நீ தவம் செய் இறைவனை நோக்கின்னு சொல்கிறார். தவம் செய்கிறார். தவம் செய்கிறாருன்னு அப்படின்னா, சாப்பிடாம உண்ணாமல் உறங்காமல் உட்கார்ந்துருக்கும் போது அவர் மேலே அப்படியே பாம்பு புத்து மாதிரி புத்து கட்டிடுது. பாம்பு புத்து கட்டாது, எப்போவும் கரையான் தான் புத்து கட்டும். இவர் மேலே கரையான் புத்து கட்டிடுதுங்க. ஒரு நாள் அந்த புத்து மலையில் கரையிற போது வால்மீகி எழுந்துரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் வால்மீகி இல்லை, கொள்ளைக்காரன் அப்படின்னோடனே, இல்லை வால்மீகி தான், நீ பெரிய ஒரு செயலை படைப்பதற்காக பூமிக்கு வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு எதுவுமே தெரியாதே, அதோ அந்த மராமரங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த மராமரங்களை திரும்ப திரும்ப சொல் என்றவுடன் மராம ராம 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 ரமா என்றார். அவர் சொல்ல 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 ராமன் என்ற பெயர் வந்ததாகவும், அதன் மூலமாக காலங்காலமாக வழங்கி வந்த அந்த ராமனுடைய கதையை அவர் படைத்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த கோயிலுக்கு தாங்க போனோம். அப்படி போன போதே அந்த கோயிலுடைய அந்த கோயிலை நாங்கள் சுற்றி வரதா இருந்தால் எப்படியும் 6 நாள் ஆகும். மாலை நேரம் விளக்குகளால் அவ்வளோ அருமையாக அலங்கரிச்சிருந்தாங்க. அங்கே அந்த அத்தரை கம்பளம் விரிக்கப்பட்டு அவருடைய அந்த சிற்பம் இருந்தது. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து அந்த வால்மீகி ராமாயணத்தை இவ்வளோ பெரிய புத்தகத்தை வாசிச்சுட்டு இருந்தார். எல்லாம் அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் குளம் நிறைய நீரில் மீன்கள், வண்ண விளக்குகள், வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் புசிப்பதற்கான சக்கரப்புகள், நம்மளே கூட வாங்கிட்டு போய் இங்கே கொடுக்கலாம். பிறகு நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு, ராமன் கதை எழுதப்பட்ட இடம் அதுதான். அப்போ ஒரு சின்ன பையன் அவன் என்கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நான் கைடான்னு கேட்டேன். இல்லை, ஏதோ ஹிந்தியில் சொன்னான். ஆஞ்சநேயர் சிற்பத்தை காட்டுறான்,
இந்த பக்கம் காட்டுறான், எல்லாம் சொல்லிட்டு வர்றான். இந்த இடத்துல தான் பிற்காலத்தில் ராமாயணத்தினுடைய பிற்பகுதியில் உத்தரகாண்டத்தில் சீதை மீண்டும் வனத்துக்கு அனுப்பப்பட்ட போது அவள் வால்மீகி ஆசிரமத்தில் வந்திருந்ததாகவும் லவகுசர்கள் அங்கு பிறந்ததாகவும், அப்படி அந்த லவகுசர்களோடு போராட அனுமன் வந்தபோது அனுமனையே அவர்கள் கட்டி இழுத்து வந்ததாகவும் அம்மாவிடம் வந்து கேட்டார்களாம் லவகுசர்கள், இந்த அனுமன் பெரிய வீரன் என்று சொன்னீர்கள், இதோ இவன் கட்டுப்பட்டு நிற்கிறானே. சீதை கேட்டார்களாம், ஏன் ஆஞ்சநேயா நீ வந்து இவர்களை தாக்கவில்லை? இவர்களை பார்த்தபோது ராமலட்சுமணர்களை பார்த்தது போல இருந்தது என்று அவர் சொன்னாராம். இவையெல்லாம் அங்கு கதகதியாக சொல்லப்படுகின்றன. அந்த கோவிலை பார்த்துவிட்டு தான் நான் பிறகு புறப்பட்டு இரவு விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டேன். இப்படி அங்கு நான் அமிர்தசரஸில் இத்தனை பொற்கோயில், அதை பஞ்சாப் படுகொலை நடந்த இடம், அதே போல் வாகா பார்டர், எல்லாவற்றுக்கும் மேலாக வால்மீகி ராமாயணம் எழுதிய இடம், எப்படி கம்பர் பிறந்த இடம் என்று நாம் இங்கே சொல்லுகிறோமோ அதுபோல் அந்த அவர் பிறந்த இடம் வேறு இடமாக இருந்தாலும் அவர் எழுதிய இடம் இந்த இடம்தான் என்று அவர்கள் வணங்கி வருகிறார்கள். அந்த இடத்தையும் பார்த்து வந்தேன். பயணங்களால் நமக்கு கிடைப்பவை என்ன என்று கேட்டால் மகிழ்ச்சியும் மற்றவை மட்டுமில்லை, நல்ல அனுபவமும் பாடமும் கிடைக்கின்றன. பயணம் ஒரு படிப்பு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.